ஹெச் வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிப்புல உருவாகியிருக்க ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியாவை சம்பிச்சு போற அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. கோலாலம்பூர்ல இருக்க புகிட் ஜாலில் நேஷனல் ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட 1,00,000 ரசிகர்கள் திரண்டிருக்காங்க. இந்த விழால எத்தனையோ பிரபலங்கள் பேசினாலும் அத்தனை ரசிகர்களும் காத்துட்டு இருந்தது தளபதியோட ஸ்பீச்சுக்காக தான். சோ தளபதியோட கடைசி ஆடியோ லான்ச்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, மலேசியா மக்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். மலேசியால எனக்கு நிறைய மெமரபிளான மூமெண்ட் இருக்கு. நான் நடிச்ச நிறைய படத்துல மலேசியா கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும். நான் மட்டும் இல்ல, என் நண்பர் பில்லா அஜித் நடிச்ச படமும் இதுல நிறையவே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அஜித் அவர்களை ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். ஆமா, இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டே சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கேட்க, இதை நான் சொல்லிதான் ஆகணும். எல்லாரும் ஏன் சினிமா விட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. சினிமால நான் பார்க்காத அவமானம், காயம், விமர்சனம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அது எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 33 வருஷமா நான் சினிமால இருக்கேன். 33 வருஷமா நீங்களும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ அதனால அடுத்த 33 வருஷத்துக்கு மக்களுக்காக மக்களோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு துணையா நிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சினிமாக்குள்ள வரும்போது இந்த துறையில சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு நினைச்சேன். அதுதான் என்னோட ஆசையா இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்டி கொடுத்திருக்கீங்க. மக்களுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அதே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சினிமாயை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மக்களுக்காக சினிமா விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் பேச்சா மட்டும் செய்யல, அதுல செயலாவும் செஞ்சு காட்டுவேன். மக்களுக்கு யார் யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து மக்களுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சோ அதனால வழக்கம் போல மக்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாரு. இவர்கள் ஒவ்வொரு படத்தோட ஆடியோ லான்ச்லயுமே ரசிகர்களுக்காக குட்டி ஸ்டோரி சொல்றத வழக்கமா தான் வச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி தான் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்லயுமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இந்த குட்டி ஸ்டோரி ஃபேன்ஸ் பலருக்கு ரொம்ப ஸ்பெஷலானதா இருக்கும். ஏன்னா ஒரு நடிகரா கடைசியா அவர் சொல்ல போற குட்டி ஸ்டோரி இதுதான் அப்படிங்கறதால. ஸோ அவர் அந்த குட்டி ஸ்டோரியில என்ன கதை சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆட்டோக்காரன் பிரெக்னன்ட் லேடி அப்படின்ற டாபிக்ல தான் பேசியிருக்காரு. அதாவது ஒரு ஆட்டோக்காரர் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காரு. அந்த சைடு ஒரு பிரெக்னன்ட் லேடி நடந்து போறாங்க. மழையில போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோக்கார் என்ன பண்றாருன்னா, கொடைய கொடுத்து இதுல போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லேடி திரும்ப எப்படி நான் கொடைய கொடுப்பேன்னு கேட்கும்போது, அங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டா திரும்ப அதை நீங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு பெரியவர் ஹாஸ்பிட்டல் வெளியில நடுங்கிட்டு நின்று இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு அந்த கொடையை கொடுத்து நீங்க இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும் போது, அப்ப அந்த தாத்தா நான் எப்படி திரும்ப கொடுக்க அப்படின்னு கேட்கும்போது, தேவைப்படுற யாருக்காவது நீங்க இதை திரும்ப கொடுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஸோ அந்த தாத்தா ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பஸ் வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு பாட்டி பூக்கடையில நடுங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கொடையை கொடுத்துட்டு யாராவது தேவைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்கன்னு அதையும் சொல்லிட்டு ஒரு பஸ்ல ஏறிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி எப்படி போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போது அந்த கொடையை கொடுத்து இதுல போமா அப்படின்னு அந்த பாட்டியும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நேரா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோக்காரர் நிக்கிறாரு. அது வேற யாருமே இல்ல, அந்த பொண்ணோட அப்பா தான். தன்னோட பொண்ணு மலையில எப்படி நினைச்சிட்டு வருவாளே, அவளை கூப்பிட்டு வரலான்னு சொல்லிதான் ஆட்டோ எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா தான் கொடுத்து விட்டு அதே கொடையில தான் மகள் திரும்ப வரதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இதுல இருந்து தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராருன்னா, நீங்க ஒருத்தருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி திரும்ப உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இதன் மூலமா இந்த கருத்தை மக்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. அதாவது கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நீங்க உதவி சின்னதா பண்ணியிருந்தாலும் அதோட பலன் உங்களுக்கு பெருசாவே கிடைக்கும். இதை என் வாழ்க்கையில நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஜனநாயகன் படத்துல தான் கூட நடிச்சவங்களை பத்தி பேசும்போது என்ன மமிதா பைஜுவை பத்தி சொல்லும் போது, அவங்க டூடு பொண்ணெல்லாம் இல்ல, இந்த படத்துல வேற மாதிரியான ஒரு மமிதா பைஜுவை பாப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பூஜா ஹெக்டே பத்தி பேசும்போது, மோனிகா பலூஜி அவங்க தான் தமிழ்நாட்டோட மோனிகா பலூஜி அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு ஜாலியா ஃபன்னா பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து பிரகாஷ் ராஜ் அவர் தான் என்னோட வில்லனே. இந்த படம் மட்டும் இல்ல, என்னோட பல படங்கள்ல செம்மையான கெமிஸ்ட்ரி அவர் கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னோட ஹீரோ அவர் தான். அவர் படத்துல வேணா வில்லனா இருக்கலாம். ஸோ எனக்கும் அவருக்கும் செம்ம கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சிவகாசி, போக்கிரி, கில்லி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையும் எனக்கு இனிமையாக தான் இருப்பார். அந்த எல்லா படமும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கும்
அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. மேலும் சிங்கர் அனிருத்துக்கு நன்றி சொல்லி அனிருத்துக்கு ஒரு புது ஹெட்லைனே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அனிருத் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கனாலும் அதுக்கு மேல கொடுத்து அவர் சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு. அவர் என்னைக்குமே என்னை அப்செட் பண்ணனதே கிடையாது. அதனால அனிருத்துக்கு எம்டிஎஸ் அப்படின்னு தான் நான் பேர் வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது எம்டிஎஸ் அப்படின்னா மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அவர்கிட்ட நீங்க என்ன வேணா கேளுங்க, எல்லாமே வேற லெவல்ல வெறித்தனமா ரிட்டர்ன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்ல அனிருத்துக்கும் நன்றி சொல்லியிருந்தாரு. அதே போல டைரக்டர் ஹெச் வினோத்துக்கும் நன்றி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் கூட ஆல்ரெடி 2-3 படங்கள் கமிட் ஆகி பண்ண முடியாம போயிடுச்சு. சரி, என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு பிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் கூட பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்கற மாதிரி நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் அப்படின்ற அந்த பாட்டை பாடி வெறித்தனம் சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கற மாதிரி ஒரு பாட்டு, அதே நேரம் ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லி செம்ம வைப்ல இருந்திருக்காரு. பாட்டு டான்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தளபதி விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஒன் வேர்டா கேட்க தளபதி அவர்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் தளபதி விஜய் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடவுள் அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஃபேன்ஸ் தான், என்னை சுத்தி இருக்க எல்லாரும் தான் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் துரோகம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரோட ஸ்டைல்ல தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆளப்போறான் தமிழ அப்படின்னு கேட்கும்போது மேலும் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரமாவே ஒரு விஷயம் நடக்கும், ஒளி பிறக்கும், அதுதான் வழி நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வெற்றி அப்படின்னு கேட்கும்போது பணிவுன்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. மேலும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு நண்பர்கள் தேவையில்லை, ஆனா உங்களுக்கு வலுவான ஒரு எதிரி தேவை. சும்மா வரவங்க போறவங்களை எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? வலுவான எதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க வலிமையானவங்களா மாற முடியும். விஜய் தனியா வருவாரா அல்லது அணியா வருவாரா அப்படின்னு சமீபத்துல ஒரு பேச்சு வந்தது. நம்ம எப்ப தனியா வந்திருக்கோம், 33 வருஷமா மக்களோட தானே இருக்கோம், அது என்னோட அணி தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் போட்டி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் ஆனா போதும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாமே செல்ஃபி எடுக்கணும், ஒன் லாஸ்ட் செல்ஃபி அப்படின்னு கேட்டுக்கிட்டதால கடைசியா நடிகர் விஜய ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கவர் பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. ஸோ அந்த செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ ஃபைனலாக ஸ்டேஜில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்காக ஃபேன்ஸ் எல்லாரும் ஒட்டுமொத்த அரங்கத்தில் இருக்கவங்களும் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஸோ அது உங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து டெடிகேட் பண்ணுற பாட்டு தான். ஸோ அதை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன பாட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, யார் பெற்ற மகனோ. ஸோ இந்த பாட்டு பாடின உடனே ஒட்டுமொத்த அரங்கமும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கைத்தட்டி இந்த பாட்டை பாட தளபதி அவர்களே ஒரு செகண்ட்ல ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாரு. இது அவரோட கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாலும் அவர்னால அந்த விஷயத்த முழுசா சொல்ல முடியல. அண்ட் ஃபைனலா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் தளபதி கச்சேரி பாட்டுக்கு செம்ம மாசா ஒரு டான்ஸ் ஆடி இருக்காரு. அவரோட ஃபுல் எனர்ஜிக்கான டான்ஸை பார்த்து அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு வைப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் என்னதான் டான்ஸ் ஆனாலும் அவருக்குள்ளார அந்த வலி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நடிகர் விஜயா கடைசியா அவரோட ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க. இவ்வளோ ஃபேன்ஸோட அன்பை 33 வருஷமா சேர்த்து வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலா பேசியிருக்காரு. ஸோ தளபதி விஜய் அவர்களோட கடைசி படத்தோட கடைசி ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மேடை முடிஞ்சா என்ன, இன்னொரு மேடையில நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி கடனா திரும்ப நான் நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்த ரசிகர்களோட எமோஷன் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தரோட ஆனந்த கண்ணீர் இன்னொரு பக்கம், விஜய் அவர்களோட ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரோட கண்கள்லயும் ஒரு வருத்தம், ஒரு ஏமாற்றம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி மறுபடியும் அவர் வருவாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.